மேத்யூ ஹெய்டன் இருக்காருல்ல, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. மங்கூஸ் பேட் வச்சு கிரிக்கெட் விளையாண்டுப்பாரு. மேத்யூ ஹெய்டன் நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பிளேயர்ஸோட பேர் தெரிஞ்சு பார்த்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டெக்கான் சார்ஜர்ஸ் 2010. அதுக்கு முன்னாடி வந்து நான் கிரிக்கெட் அந்த அளவு நான் வந்து பார்த்ததில்லை. நான் கிரிக்கெட் அதுக்கு முன்னாடி பார்த்தது சும்மா எனக்கு 2-3 பிளேயர்ஸோட பேர் தெரியும், அவ்வளோதான். சச்சின் தெரியும், யுவராஜ் தெரியும், தோனி கூட தெரியாது. தோனி கூட எனக்கு ஒரு 2009 அந்த மாதிரி தான் கரெக்டாக இப்போ முடிய வெட்டினாலும் அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ இந்த பிளேயர்ஸ்லாம் எனக்கு யாரும் அந்த அளவுக்கு தெரியாது. அப்படி நான் வந்து பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன், ஒரு எல்லா டீம் பிளேயர்ஸும் வந்து விளையாடுறாங்க. இப்போ ஐபிஎல் 2010 சிஎஸ்கேயோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே தோத்துட்டாங்க. ஆனால் ஏன் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்து டெக்கான் சார்ஜர்ஸ் 190 அடிச்சாங்க. நான் வந்து பார்க்குறேன், என்ன அது 190ன்றது பெரிய ஸ்கோரா, அது வந்து நம்ம டீம் அடிக்குமா அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் சொன்னது ஹெய்டன் இருக்கிற வரைக்கும் பயம் இல்லை. ஹெய்டன், மேத்யூ ஹெய்டன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ மங்கூஸ் பேட்டுன்னு சொல்லுவாங்க. ஹேண்டில் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஹேண்டில் நீளமாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட் ஸ்விங் ஒய்டாக இருக்கும். அது 6 ஈஸியாக நம்ம பவர்ஃபுல்லாக அடிக்கலாம். ஆனால் அந்த பேட்டை வச்சு நம்ம ஷார்ட் பால் டிஃபென்சிவாக வந்து ஆட முடியாது. அது வந்து ஹெய்டனை பற்றி அப்படி சொன்னாங்க. அப்போ அதான் எனக்கு ஹெய்டனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. அப்புறமேட்டு போக போக தான் ஹெய்டன் பற்றி இந்த இந்திய கிரிக்கெட் விளையாடுறப்ப இந்த மாதிரிலாம் விளையாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமேட்டு இந்த புக்கில் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 26 டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஹெய்டனோட பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பிலோ இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஓப்பனரோட ஒஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப்டர் 25 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஹெய்டன் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து இருந்தாப்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, செகண்ட் பிளேஸ்ல ஆஃப்டர் 25 மேட்சஸ். ஹெய்டன் அப்புறம் என்ன பண்ணாருன்னா அவரோட ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். நம்ம வந்து என்ன தப்பு பண்றோம், ஸ்பின் வந்து ஒழுங்காக ஆட முடியல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா லோக்கலா போயிட்டு ஒவ்வொரு இடமா போய் ஸ்பின் பவுலர் போடுற ஆட்களாக வந்து கூட்டிட்டு வந்து, அதாவது லோவர் டிவிஷன்ல இருப்பாங்களே கிரிக்கெட்டர்ஸ், அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து ஸ்பின்னு டெய்லி ஸ்பின்னு எவ்வளோ நேரம் கிடைக்குமோ அவ்வளோ நேரமும் வந்து ஸ்பின் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பின் அடிக்கிறதுல நல்லா கை தேர்ந்த பேட்டர். ஹெய்டன் மாதிரி ஸ்வீப் ஷாட் வந்து இன்னும் வந்து யாருமே அடிக்க மாட்டாங்க. வேணும்னா நம்மளன்னா தெரிஞ்ச யாருக்கு வந்து கேட்டு பாருங்க. மொத்தம் 30 ஹண்ட்ரட்ஸ் அடிச்சாரு. ஆல்மோஸ்ட் பிரெயின் லாக் ரெக்கார்டை அவர் தான் பீட் பண்ண வேண்டியது. 380 சம்திங் அடிச்சாப்ல. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 25 டெஸ்ட் சொன்னால அந்த பிலோ இதில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த 25 டெஸ்ட்ல அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 52 மாசத்துல. அதுலேயும் குறிப்பாக அந்த 25 டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் அந்த சீரீஸ் 3 மேட்ச் சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா 511 ரன்ஸ் அடிச்சாரு. அது எங்க ஸ்ரீலங்காவா பாகிஸ்தான், எனக்கு அது ஸ்ரீலங்காவா பாகிஸ்தானான்னு தெரியல. இந்த ஆர்டிகல் படிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு, அதனால நான் அதை சொல்றேன். ஸ்ரீலங்காவா பாகிஸ்தானா, இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் வந்து ப்ராப்ளமா ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, இதுதான் நம்ம வந்து பண்ற தப்பு அப்படின்னு. 2 ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், அதை ரிப்பீட்டடா நம்ம அந்த சுச்சுவேஷன்ல வச்சு அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவர் என்ன பண்ணாரு, ஸ்பின் பவுலர்ஸை கூப்பிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிப்பீட்டடா பண்ணிருந்தாரு. 3 ஸ்டெப்பு ஆக்ஷன் எடுக்கணும். நமக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெட்ஸ்ல நல்லா பண்ணுவாங்க, இல்லை கிளாஸ் டெஸ்ட்டு, இல்லை படிப்புன்னு வந்துட்டாலே கிளாஸ் டெஸ்ட்ல நல்லா பண்ணுவாங்க. சும்மா நம்ம கேட்டால் கிளாஸ்ல கேள்வி கேட்டால் ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனால் மெயின் எக்ஸாம் வந்துட்டா சொதப்பிடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து சும்மா நம்மக்குள்ள விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம அடிமையில் அடிப்பாங்க. கரெக்டாக வந்து பெட் மேட்ச்னு வந்துட்டா டக் அவுட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால ப்ராப்ளம் இந்த மாதிரி நான் வந்து விளையாட சொல்கிறேன். அது வந்து கொஞ்சம் ரிலேட்டட் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்கள் ஆம்பிஷனாக இருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா எங்கே வந்து தப்பு வருது, எந்த எலிமெண்ட்ல தப்பு வருது, எந்த ஆர்க்ல தப்பு வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அது சம்மந்தமான புக்ஸை படித்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண பாருங்க. விளையாடுறப்ப ஒரு இதில் வந்து நமக்கு கண்டினியூஸாக மிஸ்டேக் வருது, அது சம்மந்தமாக பாருங்கள். அதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலான்னு பாருங்கள். அதை வந்து அப்ளை பண்ணுங்க, ஃபினிஷ் பண்ணுங்க. 3 ஏன் இப்போ நான் யூடியூப் வச்சுருக்கேன், எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது. நான் என்ன லேக் ஆகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அண்ட் ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துல நான் வந்து கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தா கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸ்க்கு வந்து ஒன்று அதிகமாகிடும். ஆனால் நம்ம அதை வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது, அது நடந்து போச்சு. இதுக்கப்புறம்
இது வரைக்கும் நடந்ததை விட்டுருவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெடிகேட் பண்ணிக்கணும். ஐ ஆம் டெடிகேட்டிங் மை செல்ஃப் டு இம்ப்ரூவ் மை லைஃப் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் இன் மை லைஃப் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கணும். அதுதான் வந்து எபிக்டஸ் சொல்லியிருக்காங்க. அதனால ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை பற்றி ஸ்டடி பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. இந்த 4மே 99% ஆஃப் த பீப்புள் வந்து பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியாக ஒரு ஸ்டெப் இருக்கு, அதை பண்ணாததுனால தான் நம்ம எல்லாமே சிக்கிட்டு இருக்கோம். ஃபினிஷ் பண்ணுறது, பிளானை போட்டுடலாம், ஆனால் ஃபினிஷ் பண்ணணும்ல. அதை ஃபினிஷ் பண்ணாதான் அதுக்கான மொத்த ஹார்வெஸ்ட்டும் நம்ம வந்து கிடைக்கும். ஃபினிஷ் பண்ணாதனாலேயே நம்ம வந்து போட்ட எஃபர்ட் மொத்தமாக வந்து வீண் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். அதனால நல்லா ரிஸ்க் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படிங்க, நிறைய புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்க. பார்ப்போம் என்ன ஆகுது இன்னொரு வீடியோவில். பாய்.